ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி டே 7க்கான ஃபாஸ்டிங் பார்த்திங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சதும் இந்த ட்ரிங்க்கை வந்து குடிக்க மறக்கவே மாட்டேன். ஸோ இந்த ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் நம்ம தொழுகைக்கு போயாச்சு. தொழுது முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி சஹருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நோம்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு கத்திரிக்காய்லாம் சுட்டு ஏதோ ஒரு சட்னி செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம், ஒரு 2 எக்கு. இதில் வந்து நான் ஒயிட் மட்டும்தான் சாப்பிட்டேன். மஞ்சக்கரை அப்படியே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா தல்பீனா ட்ரிங்க் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தல்பீனா வந்து பெருசாலாம் நமக்கு வேலை அதில் இன்னும் இல்லை. நார்மலாக கடையில் நமக்கு பார்லி விற்கிதுங்களா, பார்லி அரிசி, அதை வாங்கி நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பவுட்ரு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து மெயினாக சேர்க்குறதே வந்து டேட்ஸும் அப்புறம் நட்ஸும் தான். நட்ஸ் எந்த அளவுக்கு தல்பீனாவில் போடுறோமோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேட்ஸும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதுதான் தல்பீனா பவுடர். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கோங்க. பசும்பால் தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒருத்தவங்களுக்காக 1 ஸ்பூன் போடுங்க. அதாவது 1 கிளாஸ் பால் எடுத்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா கலக்கணும். கலந்து முடிஞ்சதும் நம்ம வந்து தல்பீனா வந்து இப்போ கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆற வந்து ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு, அந்த டேட்ஸ் எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய தல்பீனா ட்ரிங்க் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி நான் இதில் வந்து சுகர் எதுவுமே சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம். நான் ஹனி கூட இன்றைக்கி போட்டுக்கல. எனக்கு அந்த டேட்ஸில் இருக்கிற சுகரே போதுமானதாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ். அதுக்கப்புறம் அந்த கம்பங்கூழுக்காக தொட்டுக்கிறதுக்கு இந்த வத்தல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க. கூடவே வந்து அந்த தல்பீனா ட்ரிங்க்கு. இதை வச்சு தான் என்னுடைய இஃப்தார் வந்து போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.